அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜெனிஃபர் டயனா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். பெண்களுக்கு 40 வயதுகளுக்கு மேலே முட்டு வலி, இடுப்பு வலி, கை கால் வலி, இப்படி ஏகப்பட்ட வலிகள் வருது. இதற்கான காரணங்கள் என்ன? பெரும்பாலும் ஆண்களை பாதிக்காத பல பிரச்சனைகள், குறிப்பாக முட்டு வலி, இடுப்பு வலி பெண்களை மட்டும் அதிகம் பாதிக்கிறது ஏன்? இந்த கேள்விக்கான பதில், ஒரு பெண் 45 அல்லது 50 வயதை அடையும் பொழுது மெனோபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதவிடாய் நிறுத்தம் ஏற்படுகிறது. ஸோ இந்த மாதவிடாய் நின்ற பிறகு அந்த பெண்ணிற்கான இயல்பான குணங்கள் நிறைய மாறும். குறிப்பாக அந்த பெண்ணிற்கு ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்குது. இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ ஆண்ட்ரோஜன் லெவல் அந்த பொண்ணோட பாடியில் ஜாஸ்தி ஆகுதோ, எப்போ ஈஸ்ட்ரோஜன் லெவல் கம்மியாகுதோ, ப்ரொஜெஸ்ட்ரானோட லெவல் உடலில் ஜாஸ்தி ஆகுதோ அப்போ இருந்தே ஆரம்பிச்சிடுது. ஸோ இந்த மாதிரி ஹார்மோன் வேரியேஷன் நடக்கும்போது அல்லது இம்பேலன்ஸ் சேஞ்சஸ் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பெண்கள் உடலில் ஏற்படக்கூடிய இயல்பான நடைமுறைகள் மாற்றப்படுகிறது. பொதுவாக இதெல்லாமே பார்த்திங்கன்னா, இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே பெண்கள் அந்த மெனோபாஸ்க்கு முன்னாடி, அந்த சிச்சுவேஷன் இருக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சிறப்பாக செயல்படுகிறது. அதன் பிறகு அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும் போது, ஹார்மோன்ஸ் கம்மியாகும் போது எலும்புகளும் வீக்காக ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இந்த பிரச்சனை வருகிறது. இதை சமாளிக்கிறதுக்கு எப்படி அவங்க சமாளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணுடைய அந்த மெனோபாஸ் டைமுக்கு முன்னாடியே ஒரு பெண் இதற்கான தீர்வுகளை திட்டமிட வேண்டும். எப்படி திட்டமிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள், அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க சன்லைட் பக்கமே ரொம்ப நேரம் போகாட்டி சன்லைட்டில் அதிக நேரம் அவர்கள் செல்ல வேண்டும். ஏன் அப்படின்னா, வைட்டமின் டி ரொம்ப தேவை, எலும்புகளை பாதுகாக்க, ப்ளஸ் அவங்களோட உடல் ஆரோக்கியத்திற்கும், எல்லா ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும், ப்ளஸ் அவங்கள ரெஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கும் வைட்டமின் டி ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கால்சியம். ஸோ கால்சியத்தை எடுத்திங்கனாக்க இந்த பெண்கள் எவ்ரி மந்த் அவங்க பீரியட்ஸ் வரும்போதும் சரி, வந்ததுக்கு முன்னாடி ப்ரீமென்ஸ்ட்ரல் டென்ஷனில் இருக்கும்போதும் சரி, நிறைய கால்சியம் இருந்துச்சுன்னா, அவங்க உடலில் அயர்ன், ப்ரோட்டீன் எல்லாமே சரியான விகிதத்தில் இருந்துச்சுனாலே அவங்களோட பீரியட்ஸ் அல்லது அந்த சைக்கிள் கரெக்டாகும். ஸோ அவங்க ஒரு வாட்டியும் பீரியட்ஸ் டைம்லேயும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, கால்சியமை ஈக்குவலைஸ் பண்ணிக்கணும். ஸோ கால்சியம் எதுலெல்லாம் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, முருங்கை இலையில், அதுக்கப்புறம் கத்திரிக்காய், வழுதனங்காயில், அப்புறம் நிறைய சப்போட்டா பழம், இதெல்லாம் சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்கு கால்சியம் ரைஸ் அப் ஆகும். இது எல்லாத்த விட அதிகமாக ராகியில் இருக்குது. ராகி மாவை அதிகமாக எடுக்கும் பொழுது கால்சியம் சப்ளிமெண்ட் நிறைய கிடைக்கிறது. ஸோ இப்படி கிடைக்கிறதுனால வைட்டமின் டியும் கால்சியமும் உடல் சரியாக இருக்கும் பொழுது அந்த உடலின் அமைப்பிலும் மாற்றத்திலும் பெரிய மாற்றங்கள் வராது. இது மட்டும் இல்லாமல் உடல் உழைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க, அவங்க ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறது அம்மியில் அரைக்கிறது, ஆட்டு உரல் ஆட்டுறது, துணி துவைக்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறது, யோகா பண்ணுறது, ஏரோபிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான பெரிய விஷயங்கள் வரைக்கும் இதில் செய்கிறது. ஸோ ஒரு பெண் அவங்களுடைய வாழ்நாளில் அவங்க எக்ஸசைஸ்க்கான டைமையும் கரெக்டாக கொடுக்கணும். அடுத்தது குறிப்பாக அந்த 40 வயதை தொட போகக்கூடிய பெண்கள் ப்ரோட்டீனில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். 50 kgயில் உள்ள ஒரு அம்மா 50 கிராம் ப்ரோட்டீன் சாப்பிடணும். ஸோ சரியான அளவு அவங்க புரதம் சாப்பிட்றாங்களா அப்படிங்கிறத கணக்கிடணும். ரெண்டாவது, அந்த நேரத்தில் அவங்க பாடி பில்டிங் பண்ணுற மாதிரி வெயிட் தூக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், 2 லிட்டர் பாட்டிலை வச்சு கைகளில் புஷ்அப்ஸ் பண்ணுறது, அல்லது ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது, இல்லாட்டி ஜிம்முக்கு போய் கொஞ்சம் வெயிட் வச்சு எக்ஸசைஸ் பண்ணுறது, இதெல்லாமே ரொம்ப நல்லது. ஆரம்பத்தில் 1 லிட்டர் 2 லிட்டரில் ஆரம்பித்து, அல்லது 1 கிலோ 2 கிலோவில் ஆரம்பித்து 5லேருந்து 10 கிலோ வரைக்கும் அவங்க வெயிட் லிஃப்டிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இதனால் அவங்களுடைய போன்ஸ் பிரேக் ஆகாமலேயோ அல்லது போன்ஸ் டென்சிட்டியை இழக்காமலேயோ பாதுகாக்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் போனுக்கு நிறைய ஒர்க் கொடுத்துட்டே இருக்கிறீங்க, ஒர்க் அவுட் கொடுத்துட்டே இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி இந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆக முடியும். அடுத்த கட்டமாக நம்ம சில எக்ஸசைஸும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸு, அதே மாதிரி போன் ஜாயின்ட்ஸ் எக்ஸசைசஸ் பண்ணணும்.
ஸோ ஜாயிண்ட் எக்ஸசைசஸ் நீங்கள் பண்ணும் பொழுது அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் அசைவு கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி பாடி வந்து ஃப்ரீயாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இவ்வளோ காரியத்தையும் செஞ்சுட்டு ப்ளஸ் அவங்க வந்து நல்ல உணவுகளும் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம்ஸை அவங்க ஓவர் கம் பண்ணலாம். இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்தில் அவங்க ஃபாலோ செய்யலாம். அப்போ அந்த இயற்கை மற்றும் யோகா மருத்துவர்களை அணுகும்போது அவங்க நிறைய டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைசஸ்ஸு, யோகாசனாஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் அவங்களோட பாடியை ஃப்ளெக்சிபிள் பண்ணுறதுக்கும் ரெக்கவர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சொல்லப்போனால் அவங்களோட பாடி வந்து இந்த ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்குள்ளே போகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் முடியும். அவர்களுக்கு போதுமான அளவுக்கு மசாஜு, போதுமான அளவுக்கு யோகா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது வராமல் தடுக்கிறதுக்கும் இது ரெண்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் தெரப்பி, மட் தெரப்பி, ஹைட்ரோ தெரப்பி, இப்படி ஏகப்பட்ட தெரப்பிஸ் வந்து இந்த நேச்சுரோபதியன் யோகாவில் இருக்குது. ஸோ உங்களோட அருகில் இருக்கக்கூடிய இயற்கை மற்றும் யோகா மருத்துவரை சந்தித்து ஒரு ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கலாமா, எப்படி எடுத்துக்கலாம், என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. ஸோ மக்கள் வந்து இந்த கால்சியம் டிப்ளீஷனில் இருக்கும்போது டயட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதே சமயத்தில் அவங்களோட உடலுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸும் எடுத்துக்கணும். அதுதான் நான் இப்போ சொன்ன ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸு. இது மட்டும் இல்லாமல் ஒருவேளை ஒருத்தருக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்துடுச்சு அல்ல ஆஸ்டியோபோரோசிஸ் வந்துடுச்சு அப்படின்னா அவர்கள் இந்த இயற்கை மற்றும் யோகா மருத்துவரின் ஆலோசனைப்படி உணவு கட்டுப்பாடோடும் ப்ளஸ் இந்த இயற்கை மருத்துவங்களையும் எடுத்துக்கொள்வதன் மூலம் அவர்கள் அந்த வலியிலிருந்து விடுதலை பெற முடியும். ஸோ இந்த ஆஸ்டியோபோரோசிஸில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒரு ரோட்டில் நடந்து போகும்போதோ அப்போ ஒரு சைக்கிள்காரன் வந்து இடிச்சிட்டா அதனால அவங்களோட போனே பிரேக் ஆகக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஃப்ரெஜைலாக போன் இருக்கும். அதை தவிர்ப்பதற்கு இப்போ இருந்தே அவங்க செய்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ வந்து வயதானவர்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது. யார் யார் அவங்களுடைய 30 வயதை கடந்து விட்டார்களோ அவங்க எல்லாருக்குமே தேவையான ஒரு மெசேஜ் தான் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியில் உள்ள பெண்களோ யார் 30 வயதை தாண்ட போகிறார்களோ அவர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி அவங்க நல்ல உணவுகளை சாப்பிட சொல்லுங்கள். குறிப்பாக அவங்க முருங்கை இலையை ஒரு வாரத்தில் 3 நாள் உணவில் பயன்படுத்த சொல்லுங்கள். அடுத்தது கால்சியம் நிறைய எடுத்துக்கிட சொல்லுங்கள். ப்ரோட்டீன்ஸு, நட்ஸ் எடுத்துக்கிட சொல்லுங்கள். அடுத்தது அப்பப்போ வந்துட்டு ஒரு மசாஜ் தெரப்பி, ஆரோபிக்ஸு, மட் தெரப்பி இதெல்லாம் எடுக்க சொல்லுங்கள். இது வந்து இன்றைக்கி எல்லா ஊர்கள்லேயும் அவைலபிலிட்டி இருக்குது. எங்ககிட்டயும் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ட்ரீட்மெண்ட்டை அந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி எடுக்கிறதன் மூலமாக உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைக்க முடியும், நோய் வராமலும் தடுக்க முடியும். தொடர்ந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மாஸ்டர் மனோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.